கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மரண இருளிலும் மாறாத தேவன் கர்த்தர் நம்மளோட நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். சங்கீதம் 23வது அதிகாரத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லிட்டு தாவீது சொல்லியிருக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில் அவர் அனுபவித்த, அவர் கடந்து வந்த தேவனோடு அவருக்கு இருந்த உறவை அழகாக இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார். அவரோட வாழ்க்கையின் சாட்சி, அவர் கர்த்தருக்குள்ள அவர் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார், கர்த்தர் அவர் எப்படி பார்த்தாரு, கர்த்தர் அவரை எப்படி அவரோட வாழ்க்கையில் அவர் தொடர்பு படுத்திக்கிட்டார் அப்படின்றத எல்லா காரியத்தையும் இந்த சங்கீதத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாருன்றதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தி கொள்ள இந்த சங்கீதம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த அதிகாரத்தில் 6வது வசனம் பார்த்திங்கன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது சொல்கிறாரு, நான் வாழ்கிற வரலும் என்னோட கடைசியில் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நான் நிலைத்திருப்பேன், நான் மறித்ததுக்கப்புறம் கூட நான் அவரோட வீட்டில் நான் நிலச்சிருப்பேன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவருக்குள்ளே அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததை பார்க்க முடியுது. அவருக்கு எங்கேருந்து இந்த கான்ஃபிடென்ட் அவர் எதை வச்சு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். கர்த்தர் என்னோட மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னோட கைடன்ஸாக இருக்கிறாரு, அவர் என்னோட கைடாக இருக்கிறார், அவர் என்னை வழிகாட்டியாக இருக்கிறாரு, அவர் என்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு, அவருக்கு தெரியும் எனக்கு எப்போ செய்யணும்னு. ஏன்னா மேய்ப்பர் அப்படின்னா யாருன்னா அவங்கள கைட் பண்ணுறவங்க. ஸோ அவரு கூட நான் இருக்கிறதுனால, அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நான் தாழ்ச்சடையேன், நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் குறையப்பட்டு போவே இல்லை. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருந்து எனக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எப்படி தேவைன்றதை அவர் அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவரோட ஸ்ட்ராங்காக அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மேய்ப்பராக இருக்கிறார். தாவீது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மேய்ப்பர் தான். அவர் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். அவங்களோட குடும்பத்திலேருந்து விலகி, அவர் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது. குடும்பத்தை விட்டு அந்த ஆடுகளோட வனாந்திரத்தில் மலைப்பகுதியில் பலவிதமான சூழ்நிலைகளை மத்தியில் அவர் இருந்திருப்பார். அப்பொழுதெல்லாம் அவரோட ஆடுகளுக்காக அவர் எப்படி பரிதபிச்சார், அவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் சிங்கத்தோடையும் கரடியோடையும் அவர் ஃபைட் பண்ணி அவர் வெற்றி பெற்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு மனுஷன் தன்னோட ஆடுக்காக அவரே இவ்வளோ செய்யும் பொழுது தன்னை அழகாக உருவாக்கின கர்த்தர் அவருக்கு எப்படி செய்வார்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. நானே இந்த ஆடுங்களை இப்படி பாதுகாக்கிறேன், அப்போ என்ன படைச்ச தேவன், என்னுடைய தேவன், இந்த உலகத்தையே ஆளுகிற தேவன், இந்த உலகமே அவருடைய கரத்தில் இருக்குது. அப்போ அவர் என்னை எப்படி வழி நடத்துவார், அவர் என்னோட மேய்ப்பராக இருந்தால் போதும், அவர் என்னை கைட் பண்ணுறவராக இருந்தால் போதும். நமக்கு முன்னாடி வருங்காலத்தில் என்ன நமக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது, பட் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு இந்த இடத்துல போனால் இது நடக்கும், இது இப்படி இருக்கும், இப்படி தான் போகணும் அப்படின்ற வழிகாட்டி அவருக்கு எல்லாமே தெரியும். அவரோட மேய்ப்பரை வச்சிருக்கிறதுனால தான் அவர் எந்த ஒரு விஷயத்துலையும் குறையப்படலை. அடுத்தடுத்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தேவை, எனக்கு இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்வார். ஆடுகளுக்கு என்ன வேணும், அது எந்த இடத்துல போனால் புல் மேயும், அது எந்த இடத்துல போனால் தண்ணி குடிக்கும்ன்றது மேய்ப்பனுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி தான் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிற என் தேவனுக்கு எனக்கு எங்கே என்னை கொண்டு போய் விடுறதுன்னு அவருக்கு தெரியும். அங்கே என்னை போய் கொண்டு போய் விடுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து, அவர் என் ஆத்மாவை தேற்று தம்முடைய நாமத்தை நிமித்தம் அவருடைய நாம மகிமைக்கென்று அவரை நாம மகிமைக்கென்று நம்மளை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தும் பொழுது அந்த நடத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் அவங்க கடந்து வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி வரும் பொழுது இஸ்ரவேல் மக்களை அங்கேருந்து சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த தேவன் அவங்களோட கூட இருக்கிறாரு. கடலையே 2 பழந்தாராமே, யோர்தான் நதியெல்லாம் குவியலாக மாறுச்சாமே, அப்படிப்பட்ட அதிசயம்லாம் அந்த மக்கள்கிட்ட நடந்தது. அவங்களோட தேவன் அவங்கள நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் நடந்ததை நம்ம பார்க்க முடியுது. அது எதனாலன்னா தேவன் நாம மகிமைக்கென்று. அது மாதிரியும் நம்பவே முடியாத, நடக்கும்னு நினச்சி கூட பார்க்காத அற்புதங்களையும் அதிசயங்களும் நம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், 4வது வசனம் சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிற, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும்
நான் மரண இருள் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கல்ல, நீங்கள் என்னோட நடக்கிறீங்கல்லன்னு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் வேணும். நம்மளோட தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை அழகாக உருவாக்கி, நம்மளை அழகாக சிருஷ்டித்து, நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எப்படி தேவைன்றது அவருக்கு தெரியும். நம்ம போட்டு குழம்பி கஷ்டப்பட்டு வேண்டாம். தேவன் சொல்கிறார், நம்மளோடு கூட இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவரோட வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆடுகள் தன் மேய்ப்பின் சத்தத்தை கேட்டு அதன் பின்னாடி நடக்கணும். யோவான் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம அவரோட சத்தத்தை கேட்குறவர்களாக இருக்கணும். அவர் என்னோட மேய்ப்பராக இருக்கிறார், ஓகே. நான் அவரோட ஆடாக இருக்கிறேன்னா அவர் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்குறோமா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு சில காரியங்களில் நம்ம பயத்தோட நடுக்கத்தோட, ஐயோ இப்படி எப்படி ஆகுமோ, என்னமா முடியுமோ, நம்ம என்ன பண்ண போகிறோமோன்ற கவலையோட கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, அவரோட சத்தத்தை கேளுங்க. அவரோட நாம மகிமைக்கென்று நம்மளோட வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து போனாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருகளுக்கு அவங்களுடைய பார்வைக்கு நம்ம சின்னவங்களாக இருக்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரிய தேவன். அவர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய சதி செய்யட்டும், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மழை போல தேவைகள் இருக்கட்டும், தேவன் உங்களோடு இருந்து உங்கள் தலையை உயர்த்தி, உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தந்து உங்களை வழி நடத்துவார். எப்போ அப்படின்னா அவரோட சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, அவரும் உங்களோட மேய்ப்பராக வச்சு அவரும் பின்னாடி நீங்கள் நடக்கும் பொழுது, அவர் உங்களை பாதுகாக்கிறவராக, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், எல்லா இருளிலிருந்தும், எல்லா பயத்திலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறவரா, அவரோட வார்த்தையின் மூலயமா, அவரோட பிரசனத்தின் மூலயமா உங்களை தேய்ச்சி, உங்களை ஆற்றி, உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோட சத்தத்தை கேட்குறதான். தாவீதும் இந்த இடத்துல அப்படி தான், என்னோட மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாட்சடையேன், அவருக்கு என்ன வேணும், எப்படி வேணும்னு, எனக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவர் அந்த 4வது வார்த்தையில் சொல்கிறாரு, அவர் என்னை நல்லா போஷிப்பார், என்னை நல்ல இடத்துல கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்திலே சொல்கிறாரு, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நான் நல்லா இருக்கும் போது மட்டும் கிடையாது, நான் ஆசீர்வாதமாக இருக்கும் போது மட்டும் கிடையாது, நான் கஷ்டப்படும் பொழுதும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது சந்தோஷமாக கத்தர் கொடுத்தாரு, கத்தர் செஞ்சார், கத்தர் எனக்கு இதை செஞ்சுட்டாரு, கத்தர் என் வழியை ஆயத்தப்படுத்திட்டாரு, எனக்கு ஒரு அபிஷேகம் தந்துட்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னு நம்ம சொல்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம கஷ்ட நேரத்திலும், நம்ம கண்ணீர் நேரத்திலும், இது என்னமா முடியுமோ, நம்மளோட நெருக்கத்தின் மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த நேரத்தில் அவரை நம்ம மேய்ப்பராக வச்சுருக்கும் பொழுது, அவருடைய வழி நடத்தலை, அவர் நம்மளை ஆற்றுறதை, அவர் நம்மளை தட்டி கொடுத்து தேற்றுறதை நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். அவரோட வசனம், அவரோட பிரசனம் நம்மளை எப்பொழுதும் தேற்றும். அவர் நம்மளை வழி நடத்துகிறவராகவே இருக்கிறாரு. உங்களோடு இருக்கிற தேவன் உங்களை வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.